பல வருட போராட்டங்கள், இழப்புகள், வலிகள் என பல கஷ்டங்களை கடந்து சுதந்திர காற்றை சுவாசித்த இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியாவின் வளர்ச்சின்றது எப்படி பிரதமர் அவர்களின் வழிகாட்டுதல்ல நேர்கோட்டில் வெற்றி பாதையில சென்று கொண்டிருக்கோ, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பதும் அம்மாநில முதலமைச்சரையே மையமாக கொண்டிருக்கும். 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம்னு இந்தியா பல முதலமைச்சர்களை பார்த்திருந்தாலும் தனித்துவத்தோடவும் தனிச்சிறப்போடவும் இருப்பவங்க தான் இந்தியாவின் பெண் முதலமைச்சர்கள். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சுதேசா கிருபாலினி அவர்கள். காந்தியவாதியாகவும் சமூக சேவகியாகவும் இருந்த சுதேசா கிருபாலினி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சராக 1963ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவரை போலவே பல பெண் முதலமைச்சர்கள் இந்தியாவில் இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவின் தலைநகரான டெல்லியில 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் தான் ஷீலா தீட்சித் அவர்கள். அவரை போலவே மேற்கு வங்க மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சராகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருப்பவர் தான் மம்தா பானர்ஜி அவர்கள். அவர்களை போலவே தமிழ்நாடு மாநிலத்தை பல முறை தலைமையேற்று நடத்தியவரும் அதிமுக கட்சியின் தலைவராகவும் இருந்தவர் தான் தமிழக மக்களால அம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள். அவரை போலவே ராஜஸ்தான் மாநிலத்துல 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் தான் வசுந்தரா ராஜே அவர்கள். இப்படி இந்தியா பல பெண் முதலமைச்சர்களை பார்த்து கொண்டும் தான் இருக்கு. உலகின் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் தலைநகரான டெல்லியின் மற்றுமோர் பெண் முதலமைச்சரா உதயமாகி இருக்காங்க அதிஷி சிங் அவர்கள். டெல்லியை தற்போது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்து வராங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனது டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில டெல்லியின் மற்றுமோர் பெண் முதலமைச்சராக அதிஷி சிங் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. டெல்லி ஆம் ஆத்மி கட்சியில முக்கிய தலைவராகவும் டெல்லி அமைச்சரவையில முக்கிய துறைகளை பார்த்து வந்த அதிஷி சிங் அவர்கள் அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. இந்தியா பார்க்கும் பெண் முதலமைச்சர்கள் பட்டியல்ல இனி அதிஷி சிங் அவர்களின் பெயரும் இடம்பெற்றிருக்கும். காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.